நண்பர்களே, ஒரு சின்ன கேள்வி கேட்கட்டுமா? ஒரு வீட்ல வயசான ஒருவர் இருந்தா, அவர தகனம் பண்றாங்க. ஆனா 3 வயசு, 4 வயசு குழந்தை இருந்தா மட்டும் ஏன் புதைக்கிறாங்கன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? குழந்தை பாவம், அதனால தான்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கும் உண்மையான காரணம் அது இல்ல. இத பற்றி ஸ்ரீ கிருஷ்ணரே நாரதரிடம் சொன்ன ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்த கேட்டதும் நாரதரே பேச முடியாம அதிர்ச்சியில நின்னுட்டாராம். இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, நெருப்பு எல்லாத்தையும் எரிக்கும். ஆனா ஒரு உடலை மட்டும் பார்த்தா அக்னி தேவனி தொட பயப்படுறாராம். எந்த உடல் அது? ஏன் அந்த உடலை நெருப்பில் ஒப்படைக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. இதுக்கான காரணம் தெரிஞ்சா இனிமே ஒரு குழந்தையின் இறுதிச் சடங்க நீங்க அதே பார்வையில பார்க்க மாட்டீங்க. அதனால இந்த கதையை கடைசி வரை கண்டிப்பா பாருங்க. வாங்க, துவாரகையில் நடந்த அந்த அதிசயமான சம்பவத்துக்குள்ள போகலாம். ஒரு நாள் மாலை நேரம் துவாரகை நகரமே ஏதோ சொல்ல முடியாத அமைதியில இருந்தது. வழக்கமா கரைய அதிர வைக்கும் கடல் அலைகள் கூட அன்னைக்கு சத்தம் இல்லாம அமைதியா இருந்துச்சு. அந்த நேரம் ஸ்ரீகிருஷ்ணர் அரண்மனை தோட்டத்துல தனியா உட்கார்ந்திருந்தாரு. அவரோட கையில எப்போதும் இருப்ப புல்லாங்குழல் இருந்தது. ஆனா அன்னைக்கு அவரு அதை வாசிக்கல. ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி வெறுமையையே பார்த்துக்கிட்டு அமைதியா இருந்தாரு. அந்த அமைதிய உடைச்ச மாதிரி திடீர்னு வானம் முழுக்க ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு. அது சாதாரண வீணை இசை இல்ல. ஒவ்வொரு ஸ்வரத்திலையும் சோகம் கலந்த மாதிரி மனசையே கனக்க வைக்கும் ஓசை. அந்த சத்தத்தோட நாரத முனிவர் துவாரகைக்கு வந்தாரு. எப்போதும் நாராயண நாராயணான்னு சிரிச்ச முகத்தோட இருப்பவரு அன்னைக்கு தலை குனிஞ்சபடியே மெதுவா நடந்துகிட்டு வந்தாரு. அவரோட முகத்துல சந்தோஷமே இல்ல. கண்கள்ல இருந்த ஒளியே மங்கி போயிருந்தது. எதையோ பார்த்து மனசு உடைஞ்ச மாதிரி இருந்தாரு. அவரு கிருஷ்ணருக்கு முன்னாடி வந்து நின்னதும் கிருஷ்ணர் அவரை பார்த்து லேசா புன்னகைச்சாரு. தேவரிஷி, உங்களை நான் இப்படி பார்த்ததே இல்ல. உங்க வீணை கூட இன்றைக்கு சோகமா ஒலிக்குது. உங்க மனசுல ஏதோ பெரிய பாரம் இருக்கு. நீங்க பதில் சொல்ல வரல, ஒரு கேள்வியோட வந்திருக்கீங்க இல்லையான்னு கேட்டாரு. அந்த ஒரு வார்த்தை கேட்டதும் நாரதரால தன்னை கட்டுப்படுத்திக்க முடியல. அவரு கிருஷ்ணரோட பாதத்துக்கு அருகே உட்கார்ந்தாரு. ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டாரு. கேசவா, இன்று நான் பூலோகத்துல பார்த்த ஒரு காட்சி என் மனசை முழுக்க குலைச்சிடுச்சு. என்னோட அறிவாலும் அதுக்கு பதில் கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் நேரா உங்களிடமே வந்துட்டேன்னு சொன்னாரு. கிருஷ்ணர் எதுவும் பேசல, அமைதியா கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் நாரதர் மெதுவா அந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. இன்று நான் ஒரு சுடுகாட்டுக்கு போயிருந்தேன். அங்க ஒரே நேரத்துல 2 மரணங்களை பார்த்தேன். முதல்ல ஒரு வயதான மனிதர் இறந்திருந்தாரு. அவரோட மகன் எல்லா சடங்குகளையும் முறையா செய்து சிதையில படுக்க வைத்து நெருப்பு மூட்டினார். உடல் மெதுவா எரிய ஆரம்பிச்சது. அங்கிருந்த எல்லாரும் கை கூப்பி இவர் முக்தி அடைஞ்சிட்டாருன்னு சொன்னாங்க. அதை பார்த்தப்போ எல்லாமே இயல்பா தோணுச்சு. ஆனா அதுக்கு பிறகு நான் பார்த்த காட்சி இன்னும் என் கண்ணு முன்னாடியே நிக்குது கேசவான்னு சொல்லும் போதே நாரதரோட குரலே நடுங்க ஆரம்பிச்சது. நாரதரால அதுக்கு மேல பேசவே முடியல. அவர் கண்கள்ல கண்ணீர் நிரம்புச்சு. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்ததுக்கு அப்புறம், கேசவா, அதே சுடுகாட்டோட இன்னொரு மூலையில நான் பார்த்த காட்சி தான் என்ன உங்ககிட்ட கொண்டு வந்திருக்குன்னு சொன்னாரு. அங்க ஒரு இளம் தாய் கதறி அழுதுகிட்டு இருந்தா. அவளோட மடியில 3 வயசு குழந்தை தூங்குற மாதிரி அமைதியா இருந்த அந்த சின்ன முகத்தை பார்த்தா அது உயிரில்லாத உடல்னு யாராலும் நம்ப முடியாது. அந்த தாயால அவன் முகத்துல இருந்த கையை கூட எடுக்க முடியல. அவளோட கண்ணீர் அந்த குழந்தையோட கன்னத்துல விழுந்துகிட்டே இருந்துச்சு. அந்த காட்சியை பார்த்த எல்லோரோட கண்களும் கலங்கி போச்சு. அப்போ அந்த ஊர்ல இருந்த பெரியவர்கள் மெதுவா அந்த தாய்கிட்ட, அம்மா, குழந்தைய தகனம் பண்ணக்கூடாது, புதைக்கணும்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்டதும் அந்த தாய் இன்னும் சத்தமா கதறி அழ ஆரம்பிச்சா. என் குழந்தைக்கும் மற்றவர்கள் மாதிரி இறுதிச் சடங்கு செய்யக்கூடாதா? ஏன் அவனை நெருப்பில் ஒப்படைக்க கூடாதுன்னு அவ அழுதுகிட்டே கேட்டா. ஆனா அங்கிருந்த யாரிடமும் அதுக்கு சரியான பதில் இல்லை. எல்லாரும் இதுதான் சாஸ்திரம், இதுதான் வழக்கம்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில அந்த சின்ன உடலை மெதுவா மண்ணுக்குள்ள இறக்கினாங்க. ஒரு தாய் தன்னோட உயிரையே மண்ணுக்குள்ள வைக்கிற மாதிரி கதறிக்கிட்டே நின்னா. அந்த காட்சியை பார்த்தப்போ என்னோட மனசே உடைஞ்சு போச்சு கேசவா. அதனால தான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நெருப்பு தான் ஆன்மாவுக்கு முக்தி கொடுக்குன்னு நம்ம எல்லாரும் நம்புறோம். அப்படின்னா அந்த சின்ன குழந்தைக்கு அந்த முக்தி ஏன் கிடைக்க கூடாது? நெருப்பு அவனை ஏன் ஏத்துக்க மாட்டேங்குது? அவன் என்ன தப்பு பண்ணா? அந்த சின்ன உடலை மண்ணுக்குள்ள புதைக்கணும்னு சாஸ்திரம் ஏன் சொல்லுது?
இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு கேசவான்னு நாரதர் கேட்டதும் துவாரகை தோட்டம் முழுக்க மீண்டும் ஒரு ஆழ்ந்த அமைதி சூழ்ந்தது. கிருஷ்ணர் உடனே பதில் சொல்லல. அவர் முகத்துல லேசான புன்னகை மட்டும் தெரிஞ்சது. ஆனா அந்த புன்னகைக்குள்ள உலகமே இன்னும் தெரிஞ்சுக்காத ஒரு மிகப்பெரிய உண்மை மறைந்திருந்தது. கிருஷ்ணர் நாரதரை அமைதியா பார்த்தாரு. அவரோட கண்கள்ல கோபமோ ஆச்சரியமோ இல்ல, எல்லை இல்லாத கருணை மட்டும் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் யாருமே பேசல. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் மெதுவா பேச ஆரம்பிச்சாரு. தேவரிஷி, நீ இப்போ அநீதின்னு நினைக்கிற விஷயம் உண்மையிலேயே இந்த படைப்போட மிகப்பெரிய ரகசியம். மனிதர்கள் கண்களால பார்த்து முடிவு பண்றாங்க, ஆனா இறைவன் ஆன்மாவை பார்த்து தான் முடிவு பண்ணுறான். நெருப்பை எல்லாத்தையும் எரிக்கும்னு நீ நினைக்கிற, அது உண்மைதான். ஆனா நெருப்புக்கே எரிக்க முடியாத சில விஷயங்களும் இருக்கு. அந்த ஒரு வார்த்தை கேட்டதும் நாரதர் அதிர்ச்சியா கிருஷ்ணரை பார்த்தாரு. கேசவா, 3 உலகத்தையும் எரிக்கிற அக்னி தேவனால கூட எரிக்க முடியாதது ஏதாவது இருக்கான்னு ஆச்சரியத்தோட கேட்டாரு. கிருஷ்ணர் லேசா சிரிச்சாரு. ஆம் நாரதா, தூய்மைய நெருப்பால எரிக்க முடியாது. களங்கமே இல்லாத ஒரு ஆன்மா நெருப்புக்கு முன்னாடி வந்தா அக்னி தேவனி தன்னோட சக்தியை பயன்படுத்த மாட்டாரு. அந்த பதில் நாரதருக்கு இன்னும் புரியல. இது எப்படி சாத்தியம் கேசவா? தூய்மை நெருப்பை விட பெரியதான்னு மீண்டும் கேட்டாரு. உடனே கிருஷ்ணர், இந்த கேள்விக்கான பதில வார்த்தைகளால மட்டும் சொன்னா உனக்கு முழுசா புரியாது. அதனால ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்றேன். அந்த சம்பவத்துல அக்னி தேவனே எல்லா முனிவர்களுக்கும் முன்னாடி நின்று என்னால இந்த உடலை எரிக்க முடியாதுன்னு ஒத்துக்கிட்டாரு. அந்த நாள்ல நடந்ததை கேட்டா குழந்தைகளை ஏன் தகனம் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே புரியும்னு சொன்னாரு. நாரதர் எந்த வார்த்தையும் பேசாம அமைதியா உட்கார்ந்தாரு. அவர் முகத்துல இருந்த குழப்பம் இப்போ ஆர்வமா மாறி இருந்தது. கிருஷ்ணர் கடந்த கால நினைவுகளுக்குள்ள மூழ்கியபடி கதைய ஆரம்பிச்சாரு. சத்தியயுகமோ திரியோத யுகமோ சந்திக்கிற காலம் அது. மந்திரங்களோட சக்தி உச்சத்துல இருந்த காலம். முனிவர்களோட தவம் தேவர்களையே நடுங்க வைத்த காலம். அந்த நேரத்துல தண்டகாரண்யம் என்ற அடர்ந்த காட்டுக்குள்ள சூரிய ஒளியே முழுசா உள்ள வர முடியாத ஒரு இடத்துல உலகமே பயந்து மதிச்ச ஒரு மகா முனிவர் வாழ்ந்தாரு. அவரோட பெயர் உக்ரதாபர். உக்ரதாபர் அந்த பெயரை கேட்டாலே பல முனிவர்களுக்கே நடுக்கம் வந்துடும். அவரோட தவ வலிமை அவ்வளவு பெரியது. அவர் கோவப்பட்டா தேவர்களே பயப்படுவாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தண்டகாரண்யம் முழுக்க இருந்த சிங்கம், புலி மாதிரி கொடிய விலங்குகள் கூட அவர் ஆசிரமம் இருந்த பக்கத்துக்கு வர தயங்குமா. பல வருடங்களா உணவு கூட சாப்பிடாம காற்றை மட்டும் சுவாசிச்சபடியே கடுமையான தவம் பண்ணி தன்னோட ஆன்ம பலத்தை அவர் வளர்த்திருந்தாரு. அவர் தவத்தோட சக்தி நாளுக்கு நாள் அதிகமா போக தேவலோகத்துல இருந்த இந்திரனுக்கே பயம் வந்துச்சு. இவர் இன்னும் கொஞ்ச நாள் தவம் பண்ணிட்டே இருந்தா நம்ம பதவிக்கே ஆபத்து வந்துருமோன்னு கூட தேவர்கள் நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா உக்ரதாபருக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அவரோட வாழ்க்கை முழுக்க தவமோ இறை சிந்தனையும் மட்டும்தான். இப்படியே காலம் போய்கிட்டே இருந்தப்போ அவரோட வயசும் அதிகமாயிடுச்சு. உடம்புல முதுமை தெரிய ஆரம்பிச்சது. அப்போதான் விதி அவர் வாழ்க்கையில யாரும் எதிர்பார்க்காத ஒரு பரிசை கொடுத்தது. அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சைதன்யன்னு பெயர் வைத்தாரு. அந்த சின்ன குழந்தைய பார்த்தவங்க எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த குழந்தையோட முகத்துல சாதாரண ஒளி இல்ல, தெய்வீகமான பிரகாசம் இருக்குன்னு. உண்மையாவே அந்த குழந்தைய ஒரு தடவை பார்த்தாலே மனசுல இருந்த கவலை மறந்துடும். அவன் சிரிச்சா ஆசிரமமே சந்தோஷமா மாறிடும். உலகத்துல யாருக்கும் தலை வணங்காத உக்ரதாபர் கூட தன்னோட மகன் சிரிக்கும்போது எல்லாத்தையும் மறந்து ரசிச்சுக்கிட்டு நிற்பாரு. அந்த சின்ன விரல்கள் அவரோட தாடியை பிடிச்சு விளையாடும் போது தவத்துல கல்லா மாறி இருந்த அந்த இதயம் கூட மெழுகு மாதிரி உருகிடும். என் மகன் சாதாரண குழந்தை இல்ல, இறைவன் கொடுத்த வரம்னு அவர் பெருமையா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா நண்பர்களே, விதி ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்போது அதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய சோதனையையும் தயாரா வச்சிருக்கோம். உக்ரதாபருக்கும் அப்படித்தான் நடந்துச்சு. சைத்தன்யனுக்கு 3 வயசான ஒரு அமாவாசை இரவு. அந்த ஆசிரமத்துல நடந்த அந்த ஒரு நிகழ்வு உக்ரதாபரோட வாழ்க்கையை முழுக்க மாற்ற போகுது. அந்த அமாவாசை இரவு தண்டகாரண்யம் முழுக்க ஒரு விசித்திரமான அமைதி நிலவுச்சு. வழக்கமா இரவு நேரத்துல சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் பறவைகள் கூட அன்னைக்கு அமைதியா இருந்துச்சு.
திடீர்னு பலத்த காற்று வீச ஆரம்பிச்சது. காய்ந்த இலைகள் எல்லாம் சுழன்று பறந்துச்சு. ஆசிரமத்துல இருந்த பசுக்கள் பதட்டமா கத்த ஆரம்பிச்சது. காரணமே இல்லாம எல்லா விலங்குகளும் ஒரே நேரத்துல பயந்த மாதிரி ஓடுச்சு. அந்த நேரம் மாலை வரை சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருந்த சைத்தன்யன் திடீர்னு தடுமாறி கீழே விழுந்தான். அதை பார்த்த உக்ரதாபர் வேகமா ஓடி போய் அவனை தூக்கினாரு. சைத்தன்யா, என்னாச்சுன்னு பதறி கூப்பிட்டாரு. ஆனா குழந்தை கண்ணு திறக்கவே இல்லை. அவனோட உடம்பு முழுக்க பனிக்கட்டி மாதிரி குளிர்ந்திருந்தது. ஆனால் நெற்றி மட்டும் நெருப்பு மாதிரி கொதிச்சது. இதை பார்த்த உக்ரதாபரோட இதயம் ஒரு நொடி நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. தன்னோட வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அமைதியா எதிர்கொண்ட அந்த மகாமுனிவர் முதல் தடவையா ஒரு சாதாரண தந்தையா மாறிட்டாரு. உடனே அவர் தன்னோட தவ வலிமையை எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை கண்களை மூடி உச்சரிக்க ஆரம்பிச்சாரு. அந்த மந்திர ஓசை காடு முழுக்க எதிரொலிச்சது. பிறகு அரிய மூலிகைகளை வரவழைத்து தன்னோட கைகளால அரைச்சு சைத்தன்யனுக்கு கொடுத்தாரு. இன்னும் பல சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லி அவனோட உயிரை காப்பாத்த போராடினாரு. ஆனா அந்த இரவு விதியே வேற ஒரு முடிவை எழுதி வச்சிருந்தது. எவ்வளவு மந்திரம் சொன்னாலும் எந்த மாற்றமும் இல்லை. எவ்வளவு மூலிகை கொடுத்தாலும் குழந்தை கண்ணு திறக்கவே இல்லை. நேரம் மெதுவா நகர்ந்துகிட்டே இருந்துச்சு. உக்ரதாபர் நம்பிக்கையை மட்டும் விடல. ஏன் மகனுக்கு எதுவும் ஆகாது, அவன் கண்டிப்பா எழுந்திருப்பான்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா விடியற் காலை வர இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருந்துச்சு. அப்போ சைத்தன்யன் ஒரு ஆழமான மூச்சை இழுத்தான். அதுக்கப்புறம் அவனோட மூச்சு அப்படியே நின்று போச்சு. அந்த சின்ன உடம்புல எந்த அசைவும் இல்லை. ஆசிரமம் முழுக்க ஒரே அமைதி. அந்த அமைதியை உடைச்சது ஒரு தந்தையோட கதறல் மட்டும்தான். உக்ரதாபரோட கதறல் அந்த காடு முழுக்க எதிரொலிச்சது. பல வருடங்களா தவம் பண்ணி மனசை முழுசா கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்த அந்த மகாமுனிவர் அன்னைக்கு ஒரு சாதாரண தந்தையா அழுதாரு. இல்ல, இது நடக்கவே முடியாது, என் மகன் என்னை விட்டு போக மாட்டான்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே சைத்தன்யனை தன்னோட மார்போட இறுக்கமா கட்டி பிடிச்சாரு. ஆனா காலம் யாருக்காகவும் நிக்கல. கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த செய்தி எல்லா முனிவர்களுக்கும் பரவிடுச்சு. பல ஆசிரமங்கள்ல இருந்த முனிவர்கள் உக்ரதாபரை பார்க்க வந்தாங்க. எல்லாரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல முயற்சி பண்ணாங்க. ஆனா ஒரு தந்தையோட வேதனைய எந்த வார்த்தையாலும் குறைக்க முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு உக்ரதாபர் மெதுவா எழுந்தாரு. கண்ணீரை தொடச்சுக்கிட்டாரு. ஏன் மக சாதாரண மனிதன் இல்லை, அவனோட இறுதிச் சடங்கும் சாதாரணமா நடக்கக்கூடாது. இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத முக்தி ஏன் மகனுக்கு கிடைக்கணும்னு உறுதியா சொன்னாரு. உடனே அவர் சீடர்களை கூப்பிட்டு, சாதாரண விறகு வேண்டாம், மலையகிரி சந்தன மரமும் தேவகாஷ்ட மரமும் கொண்டு வாங்க, தூய நெய் கொண்டு வாங்க, ஏன் மகனோட தகனம் ஒரு யாக மாதிரி நடக்கணும்னு கட்டளை கொடுத்தாரு. சீடர்களும் உடனே எல்லாத்தையும் தயார்படுத்த ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய சிதை தயாராயிடுச்சு. சந்தன மரங்களோட வாசனை காடு முழுக்க பரவுச்சு. உக்ரதாபர் தன்னோட நடுங்கற கைகளால சைத்தன்யனை மெதுவா தூக்கி அந்த சிதையில படுக்க வைத்தாரு. ஒரு நிமிஷம் அவன் முகத்தை பார்த்துக்கிட்டே நின்னாரு. இது கடைசியா நான் உன்னை பார்க்குற நேரமானு மனசுக்குள்ள கதறினாரு. அதுக்கப்புறம் கண்களை மூடி அக்னி தேவனை நினைச்சு மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு கையில எரிஞ்சுக்கிட்டு இருந்த தீப்பந்தம் இன்னொரு கையால மகனோட தலையை தடவினாரு. அக்னி தேவா, இந்த உடலை ஏற்றுக்கொண்டு ஏன் மகனுக்கு உயர்ந்த முக்தியை கொடுன்னு சொல்லி அந்த தீப்பந்தத்தை சிதை மேல போட்டாரு. நெய்யில நனைஞ்சிருந்த விறகுகள் ஒரு நொடிக்குள்ள கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. தீ ஜுவாலைகள் உயரமா எழுந்துச்சு. பிறகு கண்களை மூடி அக்னி தேவனை மனசார வேண்டிக்கிட்டு மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் கையில இருந்த தீப்பந்தம் மெதுவா சிதைய தொட்டது. நெய்யில நனைஞ்சிருந்த விறகுகள் உடனே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. தீ ஜுவாலைகள் வேகமா உயர்ந்தது. அங்கிருந்த எல்லாரும் இன்னும் சில நொடிகள்ல சைத்தன்யனோட உடல் நெருப்புக்குள்ள மறைஞ்சிடும்னு நினைச்சாங்க. ஆனா அடுத்த நொடியே யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் நடந்துச்சு. குழந்தையோட உடலை நெருங்கின அந்த தீ திடீர்னு பலம் இழந்த மாதிரி மாறிடுச்சு. சுடர்கள் சிதைய சுற்றி எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. ஆனா சைத்தன்யன் இருந்த இடத்த மட்டும் தொடவே இல்லை. உக்ரதாபர் இது காற்றோட விளையாட்டுன்னு நினைச்சாரு. உடனே இன்னும் நிறைய நெய் ஊற்றினாரு. கற்பூரம் சேர்த்தாரு. மறுபடியும் மந்திரங்களை உச்சரிச்சாரு. தீ முன்னாடிய விட பலமா இருந்தது. ஆனா மீண்டும் அதே விஷயம்தான் நடந்துச்சு. சைத்தன்யனோட உடலுக்கு அருகே போன ஒவ்வொரு ஜுவாலையும் யாரோ தடுத்த மாதிரி பின்னாடியே விலகிடுச்சு.
ஒரு சின்ன உடம்புல இருந்த துணியோட ஒரு நூல் கூட கருகல. இத பார்த்த அங்கிருந்த முனிவர்களும் சீடர்களும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட காட்சிய அவங்க வாழ்க்கையில ஒருத்தரும் பார்த்ததே இல்ல. அங்கிருந்த எல்லாரும் அதிர்ச்சியோட அந்த தகன மேடையே பார்த்துக்கிட்டு நின்னாங்க. சில நிமிஷங்கள் யாராலும் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. பிறகு மெதுவா சலசலப்ப ஆரம்பிச்சது. இது எப்படி சாத்தியம்னு ஒரு முனிவர் கேட்டாரு. குழந்தைக்கு ஏதாவது சாபமான்னு இன்னொருத்தர் சந்தேகப்பட்டாரு. அக்னி தேவன் ஏன் இந்த தகனத்தை ஏற்கலன்னு பலரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த கேள்விகள் எல்லாம் உக்ரதாபரோட காதுல விழுந்துச்சு. அவரு முகம் மெதுவா மாற ஆரம்பிச்சது. சில நிமிஷத்துக்கு முன்னாடி அமைதியா இருந்தவர் இப்போ கோபத்தால நடுங்க ஆரம்பிச்சாரு. என் மகனோட தூய்மைய உலகம் சந்தேகப்படுற அளவுக்கு நான் அமைதியா நிக்க மாட்டேன்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணினாரு. உடனே தகன மேடைக்கு முன்னாடி வந்து நின்னாரு. வானத்தை பார்த்து உரக்க குரல்ல, அக்னி தேவா, உன்னை எல்லாரும் பாவங்களை எரிக்கிறவன், யாகங்களை ஏற்றுக்கிறவன், தேவர்களுக்கே தூதுவன்னு போற்றுறாங்க. அப்படி இருக்க ஏன் மகனோட உடலை மட்டும் ஏன் ஏற்க மறுக்கிறன்னு கேட்டாரு. பதில் எதுவும் வரல. காற்றோட சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அதனால அவரோட கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு. தன்னோட கமண்டலத்துல இருந்த தண்ணீரை கையில் எடுத்தாரு. அக்னி தேவா, இன்னும் ஒரு கணம் கூட அமைதியா இருக்காத. இப்பவே என் முன்னாடி தோன்று. இல்லைன்னா நான் சேர்த்த தவசக்தி முழுசையும் பயன்படுத்தி உன்னை சபிப்பேன். அந்த சாபத்துக்கு பிறகு இந்த உலகத்துல யாராலும் யாகம் செய்ய முடியாது. எந்த ஹோமத்திலையும் உனக்கு இடம் இருக்காதுன்னு சவால் விட்டாரு. அந்த வார்த்தைகள் முடிஞ்ச உடனே வானம் முழுக்க இடியோசை கேட்டுச்சு. பூமியே லேசா அதிர ஆரம்பிச்சுது. தகன மேடையில எரிஞ்சுக்கிட்டு இருந்த தீ திடீர்னு ஒரு பெரிய ஒளித்தூணா மேலே எழுந்துச்சு. அந்த ஒளியை நேரா பார்க்க யாராலும் முடியல. அங்கிருந்த முனிவர்கள் எல்லாரும் தானாவே ஒரு அடி பின்னாடி நகர்ந்தாங்க. அடுத்த நொடியே அந்த ஒளிக்குள்ள இருந்த ஒரு பிரம்மாண்டமான உருவம் மெதுவா வெளியே வந்துச்சு. அந்த பிரம்மாண்டமான உருவம் முழுசா வெளிச்சத்துக்குள்ள தெரிஞ்ச உடனே அங்கிருந்த எல்லா முனிவர்களும் தானாகவே தலை குனிஞ்சாங்க. அவர் வேற யாரும் இல்ல, அக்னி தேவனே. 7 ஜுவாலைகள் அவரை சுற்றி அசைஞ்சுக்கிட்டு இருந்தது. அவர் உடம்புல இருந்து வந்த ஒளி அந்த காடு முழுக்க பகல் நேரம் மாதிரி பிரகாசிக்க வச்சிருச்சு. ஆனா அந்த முகத்துல கோபம் இல்ல, ஆணவமும் இல்ல. யாருமே எதிர்பார்க்காத ஒரு அமைதி மட்டும் இருந்துச்சு. உக்ரதாபர் நேரா அக்னி தேவனை பார்த்தாரு. இவ்வளவு நேரம் நான் உன்னை அழைத்தேன், இப்போதான் வந்திருக்கிற. அதுவும் என் மகனோட உடலை ஏற்க மறுத்ததுக்கு என்ன காரணம்? உலகத்தையே எரிக்கிற உன்னால இந்த சின்ன குழந்தையோட உடலை மட்டும் எரிக்க முடியலையான்னு கேட்டாரு. அந்த கேள்வியில ஒரு தந்தையோட வேதனை மட்டும் இல்ல, ஒரு மகா முனிவரோட கோபமும் இருந்துச்சு. அக்னி தேவன் அமைதியா அவரை பார்த்தாரு. உக்ரதாபரே, உன் கோபம் நியாயம்தான். ஆனா நீ என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டேன்னு மெதுவா சொன்னாரு. அந்த வார்த்தை கேட்டதும் அங்கிருந்த எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. அக்னி தேவன் தொடர்ந்தாரு. இந்த உலகம் என்னை எரிப்பவன்னு மட்டும் நினைக்குது. ஆனா நான் எதை எரிக்கிறேன்னு பலருக்கும் தெரியாது. உக்ரதாபர் உடனே கேட்டாரு, அப்படின்னா நீ உடலை எரிக்கலையா? அக்னி தேவன் தலையசைச்சாரு. இல்ல, நான் உடலை எரிக்கிறவன் இல்ல. உடம்போட ஒட்டி கிடக்கிற கர்ம பந்தங்களை தான் எரிக்கிறேன். ஒரு மனிதன் வாழ்நாள் முழுக்க செய்யற ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு ஆசையும், ஒவ்வொரு பற்றும் அவன் உடம்புல ஒரு தடயத்தை விட்டுட்டு போகும். அந்த பந்தங்களை உடைக்கத்தான் தகனம் தேவைப்படுகிறது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்த முனிவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இதுவரைக்கும் யாருமே கேட்காத ஒரு உண்மைய அக்னி தேவன் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாரு. ஆனா அடுத்ததா அவர் சொன்ன ஒரு விஷயம் உக்ரதாபரம் மட்டும் இல்ல, தேவர்களே அமைதியாக்க போகுது. அக்னி தேவன் மெதுவா சைத்தன்யனை பார்த்தாரு. பிறகு உக்ரதாபரை நோக்கி, ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழும்போது அவன் செய்யற ஒவ்வொரு செயலும் அவன் ஆன்மாவை சுற்றி ஒரு பந்தத்தை உருவாக்குது. ஆசை, கோபம், பொறாமை, அகந்தை, வெறுப்பு, இப்படி எண்ணிக்க முடியாத பல தடயங்கள் அவன் வாழ்க்கையில சேர்ந்து கொண்டே இருக்கும். மரணத்துக்கு பிறகும் அந்த பந்தங்கள் உடனே விலகாது. அதனாலதான் தகனம் அவசியமாகிறது. நெருப்போட வெப்பம் உடம்பை மட்டும் இல்ல, அந்த கர்ம பந்தங்களையும் பிரிச்சு ஆன்மா அடுத்த பயணத்துக்கு தயாராக உதவுதுன்னு சொன்னாரு. உக்ரதாபர் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவர் மனசுல இருந்த ஒரு கேள்வி இன்னும் மாறவே இல்லை. அதை புரிஞ்ச மாதிரி அக்னி தேவனி தொடர்ந்தாரு. ஆனா உன் மக சைத்தன்யனோட நிலை வேற.
இந்த குழந்தை இன்னும் இந்த உலகத்தோட எந்த பந்தத்தையும் உருவாக்கல, யாரையும் ஏமாற்றல, யார் மேலேயும் வெறுப்பு வைக்கல, அதிகாரத்துக்காக போராடல, நான் சொல்ற அகந்தை கூட இன்னும் அவனுக்குள்ள பிறக்கல. அப்படி இருக்க நான் எதை ஏற்பது? அந்த ஒரு கேள்வி கேட்டதும் அங்கிருந்த எல்லாரும் அமைதியாகிட்டாங்க. உக்ரதாபர் கூட பதில் சொல்ல முடியாம நின்னாரு. அக்னி தேவன் சைத்தன்யனை காட்டி, இந்த குழந்தை கலங்கமில்லாத நீர்த்துளி மாதிரி. ஏற்கனவே சுத்தமா இருக்கிற ஒன்றை மறுபடியும் சுத்தப்படுத்த நெருப்புக்கு எந்த வேலையும் இல்லை. அதனால தான் என்னால இந்த உடலை தொட முடியலன்னு சொன்னாரு. அந்த வார்த்தைகள் உக்ரதாபரோட கோபத்தை மெதுவா குழப்பமா மாத்த ஆரம்பிச்சுது. உக்ரதாபர் இன்னும் அமைதியா நின்னாரு. அவரோட முகத்துல இருந்த கோபம் மெதுவா குறைய ஆரம்பிச்சது. ஆனா ஒரு சந்தேகம் மட்டும் இன்னும் தீரல. அதை உணர்ந்த அக்னி தேவன், உனக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், அதுக்கப்புறம் நீயே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன்னு சொன்னாரு. ஒரு குயவன் மண்பானை செய்யறான். அது முழுசா சுட்டு முடிஞ்ச பிறகு உடைஞ்சா அதை பழைய மாதிரி மாற்ற முடியாது. ஆனா இன்னும் சுடப்படாத ஈரமான களிமண் உடைஞ்சா என்ன பண்ணுவான் தெரியுமா? அதை தூக்கி எறிய மாட்டான். மறுபடியும் பிசைஞ்சு புதுசா ஒரு வடிவம் கொடுப்பான். இந்த குழந்தையோட வாழ்க்கையும் அப்படித்தான். இன்னும் முழுசா இந்த உலக அனுபவத்துக்குள்ள வரவே இல்லை. அதனால இதுக்கு முடிவு கிடையாது. இது இன்னொரு தொடக்கம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அருகில் இருந்த ஒரு விதைய கையில் எடுத்தாரு. இந்த விதைய நெருப்புல போட்டா என்ன ஆகும்னு கேட்டாரு. அங்கிருந்த முனிவர்கள்ல ஒருத்தர், அது சாம்பல் ஆயிடும்னு பதில் சொன்னாரு. அக்னி தேவன் லேசா புன்னகைச்சாரு. அதே விதைய மண்ணுக்குள்ள விதைச்சான்னு மறுபடியும் கேட்டாரு. அது மரமா வளரும்னு எல்லாரும் ஒரே குரல்ல சொன்னாங்க. உடனே அக்னி தேவன், அதுதான் இந்த குழந்தைக்கும் பொருந்தும். இதை நெருப்புக்கு ஒப்படைக்க கூடாது, பூமி தாயோட மடியில ஒப்படைக்கணும். அங்கிருந்து தான் இதோட அடுத்த பயணம் ஆரம்பமாகும். அதனால இதை தகனம் பண்ண வேண்டாம், விதை மாதிரி மண்ணில வையுங்கள்னு சொன்னாரு. அந்த வார்த்தைகள் உக்ரதாபரோட இதயத்தையே தொட்டுடுச்சு. சில நிமிஷங்களுக்கு முன்னாடி அக்னி தேவனை சபிக்க நினைச்ச அவர் இப்போ அமைதியா தலை குனிஞ்சு நின்னாரு. உக்ரதாபர் கையில இருந்த கமண்டலம் மெதுவா கீழே நழுவி விழுந்துச்சு. சில நிமிஷங்களுக்கு முன்னாடி அக்னி தேவனை சபிக்க நினைச்ச அதே கை இப்போ நடுங்கிக்கிட்டு இருந்தது. அவரு சைத்தன்யனை பார்த்தாரு, பிறகு அக்னி தேவனை பார்த்தாரு. அப்படின்னா நான் இதுவரைக்கும் என் மகனுக்காக நினைச்சதே தவறான்னு மெதுவா கேட்டாரு. அக்னி தேவன் உடனே, இல்ல, அது ஒரு தந்தையோட அன்பு, அதுல தவறு எதுவும் இல்லை. ஆனா இந்த குழந்தைக்கு இப்போ முக்தி தேவையில்லை, அதோட பயணம் இன்னும் தொடரணும்னு சொன்னாரு. அந்த பதில் உக்ரதாபருக்கு ஒரு புதிய உண்மையை புரிய வச்சது. அவரு மெதுவா தகடமேடைக்கு அருகே போனாரு. இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருந்த விறகுகளை விளக்கினாரு. ஆச்சரியமா சைத்தன்யன் அப்படியே தூங்குற மாதிரி அமைதியா இருந்தான். முகத்துல இருந்த அந்த புன்னகை கூட மாறல. உக்ரதாபர் அவனை மெதுவா கைகள்ல தூக்கிக்கிட்டாரு. இந்த தடவை அவர் மனசுல இருந்த கோபம் இல்ல, ஒரு ஆழமான அமைதி. அக்னி தேவன் சொன்ன வார்த்தைகள் மட்டும் திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்துச்சு. விதைய நெருப்புல போடக்கூடாது, மண்ணில விதைக்கணும். அந்த எண்ணத்தோட அவர் காட்டுக்குள்ள இருந்த அமைதியான ஒரு இடத்துக்கு நடந்தாரு. பெரிய மரங்களோட நிழல் விழுந்திருந்த அந்த இடத்துல தன்னோட கைகளால மண்ணை மெதுவா தோண்ட ஆரம்பிச்சாரு. அது ஒரு கல்லறை தோண்டுற மாதிரி தெரியல. தன்னோட குழந்தைய பூமி தாயோட மடியில ஒப்படைக்க ஒரு இடத்தை தயார் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. குழி தயாரானதும் சைத்தன்யனை மெதுவா அதுக்குள்ள படுக்க வைத்தாரு. கடைசியா ஒரு முறை அவனோட நெற்றியை தொட்டு ஆசீர்வதிச்சாரு. பிறகு மண்ணை மெதுவா மூடினாரு. அந்த நிமிஷத்துல ஒரு மகனை இழந்த தந்தையா இல்ல, இறைவனோட விருப்பத்தை ஏற்றுக்கிட்ட ஒரு ஞானியா உக்ரதாபர் அங்கிருந்து எழுந்தாரு. அந்த காட்சிய அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்த அக்னி தேவன் லேசா புன்னகைச்சாரு. அவரோட பணி முடிஞ்சிருந்தது. அடுத்த நொடியே அந்த ஒளி முழுசா மறைஞ்சு போச்சு. அக்னி தேவனும் கண்ணுக்கு தெரியாம போயிட்டாரு. அந்த காட்சியோட நினைவுகள் மெதுவா மறைய ஆரம்பிச்சது. கிருஷ்ணர் மீண்டும் நாரதரை பார்த்தாரு. தேவரிஷி, இப்போ உன்னோட கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு சொன்னாரு. நாரதர் அமைதியா தலை குனிஞ்சாரு. கிருஷ்ணர் தொடர்ந்தாரு, அதனாலதான் சனாதன தர்மத்துல 2 பேருக்கு மட்டும் தகனம் செய்ய மாட்டாங்க. ஒருவர் உலக பந்தங்களை எல்லாம் விட்ட சந்நியாசி, இன்னொருவர் உலக பந்தங்களே இன்னும் தொடாத குழந்தை. இந்த 2 ஆன்மாக்களுக்கும் நெருப்போட வேலை கிடையாது. பூமி தாயோட மடியே அவங்களுக்கு சரியான இடம். அந்த வார்த்தைகளை கேட்டதும் நாரதரோட முகத்துல இருந்த எல்லா குழப்பமும் மறைஞ்சு போச்சு. அவர் கை கூப்பி, கேசவா, இன்று நான் ஒரு பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன்.
இதுவரைக்கும் ஒரு வழக்கம்னு மட்டும் நினைச்ச விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளவு ஆழமான காரணம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொன்னாரு. கிருஷ்ணர் லேசா புன்னகைச்சாரு. ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு நாரதா. அந்த காரணம் தெரியாம பார்த்தா அது ஒரு பழக்கம் மாதிரி தெரியும். புரிஞ்சு பார்த்தா அது இறைவனோட கருணைன்னு தெரியும்னு சொன்னாரு. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றுதான். ஒரு சின்ன குழந்தைய மண்ணில் ஒப்படைக்கிறது அவனுக்கு மரியாதை குறைவுனால இல்ல, அவனோட ஆன்மா இன்னும் களங்கம் இல்லாம இருக்கிறதுனால. அதே போல ஒரு சந்நியாசிய புதைக்கிறதும் ஒரு சம்பிரதாயம் மட்டும் இல்ல, அவர் உலக பந்தங்களை உயிரோட இருக்கும்போதே விட்டுட்டாருன்னு சொல்ற அடையாளம். அதனால அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு இறுதிச் சடங்கை பார்க்கும்போது அது வெறும் வழக்கம் இல்ல, பல ஆயிரம் வருடங்களா வந்த ஆன்மீக ஞானத்தோட ஒரு பகுதின்னு நினைச்சு பாருங்க. இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணி உங்க குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே போல ஆன்மீக ரகசியங்களையும் வாழ்க்கைக்கு பயனுள்ள கதைகளையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. இந்த வீடியோவை பற்றி உங்க கருத்தை கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்த ஒரு புதிய ஆன்மீக கதையோட மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம அனைவருக்கும் சேனல்ல ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க.